இந்த கேமராஸ் வந்து இட்ஸ் ஆல் அ மாஸ்டர் பீஸ். எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்னு வரும்போது எல்லாருமே ஒரு பேரை சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்தார். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஜங்கிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி போவேன். உள்ள என்ட்ராரும் வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள டைகர் எங்க ஆப்போசிட் வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம் எப்படி லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்ததே கிடையாது, ஃபிலிமே பார்த்தது கிடையாது. எப்படி லோட் பண்றது, நிறைய பேர் வருவாங்க. சில இப்போ ரொம்ப இது கேமராஸ்க்கெல்லாம் வந்து அது கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா, சலீம் அலின்னு தான் பேர்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு பேரு. அவர் வந்து அங்கதான் இருந்து வாழ்ந்து ஒரு இடம் கட்டப்பாடு சலீம் அலி பேர்ட் சாங்சுரின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய போட்டோகிராஃபர்ஸ் வளர்ந்து வராங்க சார். உங்களுக்கு இந்தியால ரொம்ப பிடிச்ச போட்டோகிராஃபர்னா யாருன்னு சொல்லுவீங்க சார்? அது எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப இந்தியன் ஃபோட்டோகிராஃபர்னு வரும்போது எல்லாருமே ஒரு பேரை சொல்லுவாங்க. ரீசெண்டாக அவர் இறந்து போயிட்டாரு. மேக்னம் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யாருன்னா இஸ் அ வெல் நோன் ரினவுண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் ரகுராய். அவர் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வந்தார். அதுல வந்து அவர் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நிறைய ஆல் ஓவர் த வேர்ல்டு பப்ளிஷ் ஆச்சு. இந்த போபால் கேஸ் ட்ராஜடி எல்லாம் வந்து அவர் தான் போய் டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அந்த காலத்தில் அவர் பிரிண்ட் பண்ணியிருந்தார். நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவரை சீஃப் கெஸ்டாக நாங்கள் இங்கே கூப்பிட்டுருந்தோம் சென்னைக்கு. ஸோ அவர் அங்கேருந்து வந்து சென்னைக்கு வந்து எங்களோட இருந்து ரொம்ப நேரம் எங்களோட எல்லாம் பேசிட்டு அப்புறம் ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிட்டு நாங்கள் மகாபலிபுரம் போய் அவரோட சேர்ந்து அவர் எப்படி ஷூட் பண்றாரு, எப்படி இந்த மாதிரி சாதாரண ஒரு ஸ்ட்ரீட்ல எப்படி அவரால் அந்த மாதிரி எடுக்க முடியுது அப்படின்னு வந்து அவர் மூலமா நாங்க போய் பார்த்தோம், போய் கத்துக்கிட்டோம் அவர்கிட்ட. வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் டவுன் டு எர்த் பர்சன். அதாவது அவ்வளோ ஒரு கிரேட் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஜஸ்ட் லைக் தட். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ கடைக்கு போய் பேசுறோமோ இந்த மாதிரி எங்க வேணா உட்காருவாரு. ரோட் சைட்ல பிளாட்ஃபார்ம் சைட்ல ஒரு சின்ன இது இருந்தா பிளாட்ஃபார்ம் அங்கேயே உட்காந்துன்னு இப்படி பண்ணுவாரு, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு என்ன நடக்குது என்ன எடுதுன்னு. அவ்வளவு சீக்கிரமா போட்டோ எடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவாரு, வந்து முதல்ல போட்டோ யார் வேணா எடுக்கலாம், இப்போ வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய இது வரும்போது தான் நீங்க கிளிக் பண்ணி தர, எல்லாத்தையும் கிளிக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்வைஸே அதுதான். எப்படி வாட்ச் பண்ணுவோம், எந்த ஆங்கிள் நீங்க போய் நிற்கணும் அப்படின்னலாம் வந்து கேவ் அ வெரி குட் இது. அது வந்து நான் ஒரு மீட்டிங்ல நான் அவரை எடுத்த ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ அவரை எடுத்தேன். இது வந்து நானும் அவரும் பேசிட்டு இருக்கும்போது நாங்க 2 பேர் சேர்ந்து எடுக்கும்போது அவரு 2 பேர் தலை முட்டிக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னாரு அவரு. சரி நாங்க இப்படி குனிஞ்சு எடுத்த படம் இது. Such a nice photo, sir. ஓகே சார், இப்போ அந்த 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்டில் கேமராஸ் அண்ட் வீடியோ கேமராஸ்ன்னு தனித்தனியா தான் இருந்தது. இப்போ ரெண்டுமே அட்டாச் ஆகி இப்போ டிஎஸ்எல்ஆர்னு ஒரு கேமராஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டில்லுக்கு ஒரு கேமரா இருக்கும், வீடியோக்குன்னு ஒரு கேமரா இருக்கும். வீடியோ வந்து அந்த காம்கார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குன்னு தனி கேமராஸ் தனி இதெல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு டெக்னாலஜி வளர வளர என்ன ஆச்சுனாக்கா இப்போ வந்து ஹைபிரிட் கேமராஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஸ்டில்லுக்குன்னு ஒரு கேமரா, வீடியோக்குன்னு ஒரு கேமரா வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க வீடியோக்குன்னு கேமரா வந்து ஹை எண்ட் கேமராஸ் தான் இருக்கே தவிர லோ எண்ட் வீடியோ கேமராஸே இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன காம்கார்டர்லாம் எல்லாம் 10,000 20,000 கிடைக்கிறதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்லேயே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து செல்போன்லேயே நீங்க 4K வீடியோ எடுத்துடலாம், அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் போன்லேயே நீங்க வந்து வீடியோ வந்து 4K ரெசல்யூஷன்ல எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ வந்ததுனால இன்னைக்கு என்னாச்சு,
ரெண்டுமே கிளப் டுகெதர். இன்னைக்கு வந்து ஹைபிரிட் கேமராஸ் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ம். இன்னைக்கு சிலதெல்லாம் வந்து வீடியோ ஸ்பெசிஃபிக்கா பண்றானுங்க. வீடியோக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் அது இது இப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ ரீல்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி கேமராஸ் வந்திருக்கு. அதுலயே நீங்க ஸ்டில்லாம் எடுக்கலாம், ம். ஸ்டில் கேமராஸ்ல வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டுமே கம்பைன்டு கேமராஸ் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கே தவிர தனித்தனி கேமராஸ் வந்து அவ்வளவா இல்லை. இல்ல. அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குமா? வெரி யூஸ்ஃபுல். இன்னைக்கு வந்து அஹ், அஹ், நீங்க போட்டோ தான் எடுக்கணும்னு போட்டோ எடுத்துக்கலாம். ம். இல்ல அந்த ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு அந்த நிகழ்வை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்க வீடியோ அப்படியே எடுக்கலாம். எடுக்கு. அதே இதுல நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ரெண்டு கேமரா நீங்க தூக்கின்னு முன்னெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், ரெண்டு தூக்கின்னு போவோம். ம். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா தனியா இன்னொரு கேமரா வச்சிருப்போம், அதுல வீடியோ எடுப்போம். ம். இதுல ஸ்டில் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து இட்ஸ் பிகம் வெரி கன்வீனியன்ட். ஓகே. அப்புறம் சார் இந்த புகைப்படம்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப நேச்சர் போட்டோகிராஃபினா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப பொறுமை தேவை. இந்த மாதிரி நேச்சர் போட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப வெயிட் பண்ணி எடுத்திருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. இதோடைய அனுபவத்தை சொல்லுங்க சார். நான் மோஸ்ட்லி நேச்சர்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய போட்டோஸ் எடுக்கிறது. அண்ட் வைல்ட் லைஃபும் எடுப்பேன். ப்ளஸ் பேர்ட்ஸ் தான் எனக்கு மெயினா. எனக்கு வந்து பேர்ட் போட்டோகிராஃபி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். இதுல இந்த நம்ம பேர்டோ இல்லை இந்த நேச்சரை போய் எடுக்கும்போது பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கீங்கன்னா அந்த அனிமல்ஸோ பேர்ட்ஸோ வந்து மனுஷனை பார்த்தாவே அந்த இடத்த விட்டு போயிடும். தேர் ஆல் வெரி ஷை. ஏன்னா அந்த டிஎன்ஏலே ஏறி போச்சு. மனுஷன் வந்து அதை கொன்னு அந்த ஃபியர் இஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம ஏதாவது அதை பண்ணிடுவோம் அப்படின்ற அந்த ஃபியர் தான் அதுக்கு ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து ஆடாம அசையாம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எடுத்தாதான் உங்களுக்கு வந்து அதை வந்து கேப்சர் பண்ண முடியும் கரெக்டத்துல. இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நான் டிராவல் பண்ணுவேன். அங்கே ஃபாரஸ்ட்குள்ள போவோம், அங்கே போய் ஷூட் பண்றதுக்காக போவோம். அங்கே போய் சில எல்லாம் எடுக்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ராஜஸ்தான் பக்கத்துல வந்து சாரஸ் கிரேன்னு ஒரு பேர்டு இருக்கு. ஒரு 6 அடி பறவை. அது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜோடியா தான் நீங்க பார்க்க முடியும். ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் வந்து எப்பவுமே கூட இருக்கும். ஸோ அதை எடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ராஜஸ்தான் நான் போயிருந்தேன். பரத்பூர்னு ஒரு இடத்துக்கு ஷூட் பண்ண போயிருக்கும்போது நாங்களும் 2 நாளா எடுக்கணும்னு தேடி பார்க்கணும். கூட வந்தவர் வந்து அவரும் எங்களுக்கு எப்படியார் அந்த கைடு வந்து காட்டணும் அப்படின்னு இது பண்ணியிருந்தாரு. கடைசியில் ஒரு இடத்துல ஒரு கால் கிடைச்சிது. அவர் சொன்னார், சார் இந்த வழியா போனீங்கன்னா நீங்க அந்த பேர்டை பார்க்கறதுக்கு முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நாங்கள் கேமரா எல்லாம் வெயிட் எல்லாம் லாங் லென்ஸ்லாம் வச்சிருப்போம். வெயிட்லாம் எடுத்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் அது உள்ள போறோம். போய் பார்த்தா எங்கேயும் அந்த கால் வந்த டிசைல பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. கூட வந்த ஃப்ரெண்டு வந்து இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல, திரும்பிடுவோம் அப்படின்னாரு. பட் எனக்கு மனசுல வந்து இல்லை, நீ கண்டிப்பா கிடைச்சிடும். அவர்கிட்ட வந்து இல்லைங்க போகலாம் வாங்க, இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னொரு கொஞ்ச தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் நடக்கிறோம். எதிரில் அது ரெண்டும் நின்றுட்டு இருக்கு. இந்த சாரஸ் கிரேன் போட்டோ எடுக்க மறந்துட்டோம். இந்த ஜாயில வந்து போட்டோ கிளிக் பண்ண மறந்துட்டு பாக்குறோம் எதிரில் இந்த சாரஸ் கிரேன் நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆடாம அசையாம எல்லாம் அப்படியே நின்றுட்டு ஷூட் பண்ணோம். சாரஸ் கிரேனோட மெயின் இது என்னன்னாக்கா அது when it is making love வந்து அது டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அமேசிங் டான்ஸ். அந்த அது ஆக்சுவலி ஒரு தலையை தூக்கிட்டு கத்தம். அது பேரு ட்ரம்பட்டிங் பேரு. கத்தம். அந்த சீனெல்லாம் அப்போ எங்களுக்கு கிடைச்சது. அது வந்து நாங்க நிதானமா இருந்து பொறுமையா இருந்து அவ்வளோ இது போய் எடுத்ததுனால கிடைக்குமே தவிர நம்ம கண்ணு முன்னாடி எதுவுமே நடக்காது, எதுவும் எடுக்கவும் முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது சார். எந்த மாதிரி ஊருக்குலாம் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க? மோஸ்ட்லி நான் இந்தியாவுக்குள்ளதான் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ராட் அவ்வளவா போனதில்லை. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஜங்கிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி போவேன். வைல்ட் லைஃப் அப்போ வந்து இப்போ டைகர் எடுக்கணும் அப்படின்னாக்கா தடோபா போனீங்கன்னா டைகர் எடுக்கலாம். இப்போ லயன் எடுக்கணும்னா கிர் ஃபாரஸ்ட் போனால் லயன் எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. இப்போ பேர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா கேரளால வந்து தட்டக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து ஆக்சுவலி த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா சலீம் அலின்னு
தான் பேர்ட்மேன் ஆஃப் இந்தியான்னு பேரு. ஓகே. அவர் வந்து அங்கதான் இருந்து வாழ்ந்து ஒரு இடம் கட்டக்காடு சலீம் அலி பேர்ட் சாங்சுரினே அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அது வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு ஒரு எண்ட் முடியிற இடம். அங்க நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபாரஸ்ட்குள்ள போனாக்க ஒரு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தா ஒரு 100 ஸ்பீஷீஸ் கண்டிப்பா கேப்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நான் போய் போட்டோ எடுப்பேன். ஓகே. இப்போ நான் பர்டிகுலரா இந்த பிளேஸ்க்கு போனேமா, ஆனா அங்க போன உடனே நான் நினைச்சு கூட பார்க்கல, அது டக்குன்னு கிளிக் ஆச்சு, அது இன்னுமே என் நினைவுல இருக்கு, அது ரொம்ப எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இந்த மாதிரி பார்த்தா நாங்க வந்து தடோபால தான் வந்து டைகர் சைட்டிங். ஓகே. டைகர் சைட்டிங் நாங்க அது ஜீப்ல தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. இந்த ஃபாரஸ்ட் இவங்க தான் ஜீப்ல போவாங்க. உள்ள என்ட்ராரும் வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள டைகர் எங்க ஆப்போசிட் வந்துட்டு இருக்கு. ஓகே. நாங்க ப்ரிப்பேர்டாவே இல்லை. நாங்க உள்ள போனாதான் கிடைக்கும்ன்றது நாங்க ப்ரிப்பேர்டாவே இல்லை. ஜீப் போயிட்டு இருக்கு. உடனே வேன் டிரைவர்ஸ் வந்து எல்லாம் ரெடி ஆகுங்க, எதிரில் வருது அப்படின்னு எங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. வித்தின் 3 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைகர் ஷாட் இன்னைக்கு மார்னிங் வலிமா ஒரு 6 o'clockனா ஒரு 6:10 நாங்க டைகரை சைட் பண்ணது. அப்படியே ஒரு ஜாய் இன்னைக்கு. ஓகே. நீங்க பாக்கும்போதே தெரியுது சார், நிறைய கேமரா கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது என்ன மாதிரியான கேமரா சார், அண்ட் எந்த இயர்ல நீங்க வாங்கினது, இத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து கேமரா. இது 1928ல மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. இது வந்து ரோலிஃப்ளெக்ஸ் அப்படின்னு ரோலின்னு ஒரு கம்பெனி வந்து இதை பண்ணியிருந்தாங்க. இது வாஸ் த ஃபேமஸ் கேமரா ஆஃப் இந்த டைம்ல வந்து இட் வாஸ் வெரி வெரி ஃபேமஸ். இது வந்து டிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎல்ஆர்னாக்க ட்வின் லென்ஸ். ஒரு லென்ஸ் வந்து நம்ம பாக்குறதுக்கு ஐபீஸ், இன்னொரு லென்ஸ் வந்து கேப்சர் பண்றதுக்கு. ஓகே. சோ இதுல பிலிம் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா அப்பெல்லாம் வந்து 620ன்னு ஒரு பிலிம் தான் அப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. 620 பிலிம். அந்த 620 பிலிம் அதுக்கப்புறம் வந்து 120ன்னு ஒரு ஃபார்மேட் சேஞ்ச் ஆச்சு. இது இந்த கேமரா எப்படின்னாக்க இதுல ஐபீஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து இப்படி வச்சு ஹிப் லெவல்ல பார்க்கணும். இதுலதான் வந்து வியூயிங் கிளாஸ், இது மிரர் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு இமேஜ் தெரியும். இது மூலமா உங்களுக்கு இந்த வழியா வந்து உங்களுக்கு இமேஜ் தெரியும். பார்த்துட்டு இது வந்து கிளிக் பண்ணணும். இந்த கேமராஸ்லாம் வந்து ஸ்டில் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகுது. எல்லா நாப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபோக்கஸிங் இது ஸ்டில் ஃபோக்கஸ் ஆகுது. என்ன இந்த 620 120 ஃபிலிம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் முன்னாடி 620 வந்து நான் சின்ன வயசுலயே அதை நிறுத்திட்டாங்க. சோ அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பூல் எடுத்துட்டு போய் உள்ள ஒரு ஸ்பூல்ல ஒரு இது பின்னாடி இருக்கும் பிலிம் வைண்ட் பண்றது, அதை கொண்டு போய் 120 ஃபிலிம் அதில் லோட் பண்ணி இதுல திரும்பி போட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 120 ஃபிலிமும் வரதில்லை. இது இட் வாஸ் வெரி 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 காஸ்ட்லி கேமராஸ் ஆஃப் தோஸ் டைம்ஸ். இந்த ரோலிஃப்ளெக்ஸ்ன்னு ஒண்ணு, அதே மாதிரி இந்த ரோலி கார்டு, இது வந்து இதோட ரோலி கார்டு இது வந்து 1933ல வந்து 28-33 இந்த பீரியட்ல வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதுவும் ஸ்டில் இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். இதுல பாத்தீங்கன்னாக்கா இதையும் வந்து ஹிப் லெவல்ல தான் வச்சு நீங்க வியூ பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு ஐபீஸ் இருக்கும். சோ அதை மேல தள்ளிட்டு நீங்க போக்கஸ் பண்ணது கரெக்டா இருக்கான்னு இப்படி நீங்க பாக்கலாம். அதுல அந்த இதை வந்து இதுல கொண்டு வந்தான், ஒரு ஐபீஸ வந்து இதுல கொண்டு வந்து so that உங்க ஃபோக்கஸ் பர்ஃபெக்டா இருக்கான்றது. இது வந்து இந்த கேமராஸ் எல்லாம் வந்து வெரி ஷார்ப் இமேஜஸ் கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் நெகட்டிவே பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு நெகட்டிவ் இவ்வளவு பெருசு இருக்கும். இதுவும் 620 அண்ட் 120 ஃபிலிம்ஸ் யூசிங். இது வந்து என்னன்னாக்கா இது ரொம்ப பணக்காரங்க இல்ல அந்த மாதிரி வெயிட் பாருங்க, நீங்க ஜஸ்ட் திருப்பி பாருங்க தெரியும், பாருங்க என்னோட இமேஜ் அதுல தெரியும். சோ இந்த இதை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இந்த இதுல. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி கேமராவா இருக்கு, இது வந்து எல்லாரால வாங்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆக்சுவலி யாஷிமா அப்படின்னு ஒரு ஜப்பான்ல ஒரு கம்பெனி இருந்தது. அந்த யாஷிமா அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன ஆச்சு, அதுவும் யாஷிமாவும் கேமரா ரெண்டும் சேர்த்து அவங்க யாஷிமான்னா ரொம்ப ஜாப்பனீஸ் டேர்மா இருக்கு அப்படின்னு எல்லாரால சொல்ல முடியுமான்றதுனால யாஷிகான்னு கொண்டு வந்தாங்க. யாஷிமால இருக்கிற யாஷியும் கேமரால இருக்கிற காவும் எடுத்து
யாஷிகான்ற ஒரு பிராண்டை உருவாக்கி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது 1950s வந்து யாஷிகா டி அப்படின்ற ஒரு மாடல் வந்து அதை விட இது விலை கம்மி, அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆல்மோஸ்ட் எக்ஸலண்ட் கேமராஸ் இதெல்லாம், எந்த விதமான இதுல வந்து கம்மியே கிடையாது. இதுவும் வந்து ஸ்டில் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். பாத்தீங்கன்னா மூவ் ஆகும் பாருங்க, ஃபோக்கஸிங் ரிங், ஃபோக்கஸிங் ரிங், இப்படி எவ்ரி திங் இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங். இதுவும் வந்து இது வந்து ஃபார் வியூயிங், இது வந்து ஃபார் கேப்சரிங். இதுவும் வந்து அந்த காலத்துல இது நான் சின்ன வயசுல வந்து நான் யூஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்கு. ஒரு இவரு வந்து எனக்கு கொடுத்து இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அன்னிலேருந்தே எனக்கு மைண்ட்ல வந்து இது நம்ம இதை வந்து பெரியவனானா வாங்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அதே நான் சொன்ன மாதிரி ஒரு ஐபீஸ், நீங்க ஃபோக்கஸ் பண்ணது கரெக்டா இருக்கான்னு இதுல வந்து நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் தெரியும். இதுவும் இட்ஸ் அ பல்கி மேக். ஸோ இந்த யாஷிகா டி அப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து யாஷிகா நெக்ஸ்ட் மாடல் அவங்க கொண்டு வந்தாங்க, யாஷிகா மேட் 124G அப்படின்ற 1960s இது வரும். அதே மாதிரி இது ஆல்மோஸ்ட் சேம் இதுதான், அதே மாதிரிதான் இதுவும். எல்லா இதுவும் வந்து ஸ்டில் ஃபிலிம் வந்து இது பாருங்க, சவுண்ட் பாத்தீங்களா, ஃபிலிம் வந்து வைண்ட் பண்ணலாம், கிளிக் பண்ணலாம், எவ்ரிதிங் இட் இஸ் ஸ்டில் ஒர்க்கிங் திஸ் கேமராஸ். அண்ட் இதுவும் வந்து வியூயிங்க்கு, இது வந்து ஃபார் ஃபிலிமிங். அண்ட் இந்த கேமராஸ் வந்து இட்ஸ் ஆல் அ மாஸ்டர் பீஸ், அப்படியே solid piece. Even after some 60 years 70 years still it is all intact இருக்கு. இந்த மேல இருக்கிறத நீங்க மடிச்சிடலாம். வெரி காம்பாக்ட். போனா இதை ஓபன் பண்ணீங்கன்னா இது உடனே இதை ஓபன் ஆகும். இதுவும் ஹிப் லெவல்ல பாக்குறேன் கேமராஸ். ஸோ இதெல்லாம் ஆயிட்டு இருக்கும்போது ரஷ்யால என்ன பண்ணாங்க, இதெல்லாம் டிஎல்ஆர், எல்லாமே டிஎல்ஆர். ஸோ ரஷ்யால என்ன பண்ணாங்க, இவ்வளவு காஸ்ட்லி கேமரா எல்லாம் பண்ணாக்க காமன் மேன் எப்படி வாங்குறது அப்படின்னு லோமோன்னு ஒரு கம்பெனி ரஷ்யால, அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? பிரைஸ் தெரியல, என்ன ஸ்டேஜ்ல எவ்வளவு இருக்கும்னு இதெல்லாம் தெரியல. சோ என்ன பண்ணாங்க, லூபிட்டல் அப்படின்னு ஒரு மாடல்ல கொண்டு வந்தாங்க. இது இட் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி காமன் மேன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூபிட்டல்ன்ற இதுல வந்து தே மேட் 6 வேரியன்ட்ஸ். இதுல அதுல வந்து என்கிட்ட 3 வேரியன்ட் இருக்கு. இது வந்து லூபிட்டல் 1, லூபிட்டல் 2 அண்ட் லூபிட்டல் எஸ்சின்னு ஒரு 3 மாடல் என்கிட்ட இருக்கு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து 75 mm லென்ஸ். இது வந்து ஃபார் வியூயிங் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஃபார் இது. இதுல எடுத்து பாருங்க, இதுலயும் வந்து அவங்க இதே மாதிரி ஐபீஸ், இது ரொம்ப காம்பாக்ட் அண்ட் வெரி லைட் வெயிட். இதுவும் வந்து ஹிப் லெவல்ல நீங்க பாக்கணும். நீங்க பார்த்தது சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கு இப்படி பார்க்கலாம். நீங்க எடுத்து பாருங்க, ஏற்கனவே வெரி லைட் வெயிட். அதோட 1/3 வெயிட் கூட அதுல இருக்காது. தெரியுது. சும்மா அந்த வியூயிங் கிளாஸ்ல நீங்க அப்படியே ஹிப் லெவல்ல பாருங்க, அவர் நல்லா தெரியவாரு. அந்த கிளாஸ்ல it had a bright viewfinder. It was meant for the common man and very simple operation. ஒன்னுல ஃபில்மை லோட் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ண வேண்டியது. ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங், எவ்ரிதிங் இஸ் இன்டாக்ட். ஸோ லூபிட்டல் வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்தியால சில கம்பெனிஸ் வந்து இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. ஸோ இந்த கேமரா வந்து ஷூர் ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒரு கேமரா. இது வந்து ஆக்சுவலி எங்க அப்பா வச்சிருந்தாரு இந்த கேமரா. இது எங்க அப்பாவோட கேமரா. அப்போ இது ஒரு எமோஷனல் கனெக்டாவே எடுத்துக்கலாம். எமோஷனல் கனெக்ட். சின்ன வயசுல நான் இதுல நிறைய எடுத்திருக்கேன். இதுலயும் வந்து 620 ஃபிலிம், அதுக்கப்புறம் 120 ஃபிலிம், இந்த மாதிரி இதுதான் கேட்ரிட்ஜ் போட முடியும். இது வந்து ஆக்சுவலி பாம்பேல தி மேனுஃபேக்சர் அண்ட் திஸ் வாஸ் வெரி சீப். அண்ட் இதுல என்னன்னாக்க they had க்ளோஸ் அப் ஒரு நாப், ஃபில்டர்ஸ், எல்லோ ஃபில்டர், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் போட்டீங்கன்னா எல்லோ ஃபில்டர் போடுறதுக்கு ஒரு இது, இதெல்லாம் இதுல கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டிஎல்ஆர்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அண்ட் இட் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா ஹிப் லெவல்ல பாத்தீங்கன்னாக்க யூ வில் see இந்த இது பாருங்க, இந்த ஹிப் லெவல்ல கேன் see the picture. அண்ட் இதுல வந்து ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, எந்த மாதிரி லைட்டிங்க்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு.
ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஆமா. அண்ட் இட் ஸ்டில் ஒர்க்கிங், பாராட்டக்கூடிய விஷயம். ஸ்டில் ஒர்க்கிங் பாருங்க, ஆமா. ஸ்டில் ஒர்க்கிங். நைஸ். அப்போ உங்களுடைய தூண்டுதலுக்கு காரணம் உங்க அப்பாவையும் ஆமா, வச்சுக்கலாம். அப்பாவும் ஏன்னா வந்து அப்பாவும் பேஷனா இருந்திருக்காரு. அவ்வளோ கேமராஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணல. வீட்டுல அந்த காலத்துல இருந்து எல்லார் வீட்லயும் ஒரு கேமரா இருந்தது. ஒரு அவங்க லெவலுக்கு ஒரு கேமரா வாங்கி வச்சிருப்பாங்க. அதுல இப்ப எங்க வீட்டுல வந்து இந்த கேமரா இருந்தது. அப்புறம் இன்னொரு கேமரா எங்க தாத்தா வீட்டுல இருந்தது. அது சின்ன குழந்தையில இருந்து நான் அதை ஹேண்டில் பண்ணிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய நான் அப்புறம் இதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இப்படியே தான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அனுபவத்தை பகிர்ந்தீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கேமராஸ் பத்தி எங்களுக்கு நிறைய விவரிச்சிங்க. எந்த மாதிரியான கேமராஸ் எந்த இயர்ல வந்தது, இந்த ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பரான கேமராஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எந்த கேமரா அஃபோர்டபுள்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஜெனரேஷனுக்கு, யங் ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இளைய தலைமுறையினருக்கு உங்களால ஒரு பங்களிப்பு சொல்ல முடியும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நீங்க எடுக்கிற படம் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் உங்க லைக்ஸ்க்கு, எவ்வளவு பேர் லைக் கொடுக்குறாங்க அது மாத்திரம் படம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அந்த இதுவே வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு படம் எடுக்கிறாங்க, உடனே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் அதுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர். அதை வந்து அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரெகக்னிஷன். யார் வேணா லைக் பண்ணலாம், நல்லா இல்லைன்னா கூட லைக் பண்ணலாம். பட் ரியல் இது வந்து உங்க ஆர்ட், இட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து இட்ஸ் அன் ஆர்ட். இதை பர்சியூ பண்ணி நீங்க வந்து இதுல ஒரு மைல் ஸ்டோனை ரீச் பண்ணணும். அதுக்கு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ எங்க வீட்டுக்கு வருவாங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபிலிம் எப்படி லோட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க பார்த்ததே கிடையாது, ஃபிலிமே பார்த்தது கிடையாது. எப்படி லோட் பண்றது, என்ன ஏது அப்படின்னு எல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ஐ வெல்கம் தம். நிறைய பேர் வருவாங்க. சில இப்போ ரொம்ப இது கேமராஸ்க்கெல்லாம் வந்து அது கூட எடுத்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. சார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அது கூட நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதை வந்து நான் அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா நான் இருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இதுல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு லெவலுக்கு அவங்களை கூட்டின்னு வந்திருக்கேன் நான். அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன். ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு கம் அண்ட் see the history and evolution, how it has developed, கேமரா எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்ற வேணுன்றவங்களுக்கு they are most welcome to my house. இன்னொரு விஷயம் நான் என்ன எங்கற ஜெனரேஷனுக்கு சொல்றேன் அப்படின்னாக்க, வெறும் மொபைல் ஃபோனும் பரவாயில்ல, அதுவும் எடுங்க. எல்லாமே வந்து இதுதான், மொபைல் ஃபோனும் சரி கேமராவும் சரி எடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா அதை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் மறந்து போயிடுவாங்க. அது திருப்பி பார்ப்பாங்களா இல்லைன்னு கூட ஒண்ணுமே தெரியாது. நீங்க எடுத்ததை வந்து திரும்பி பார்க்கணும், இல்ல நீங்க எடுத்ததை வந்து கத்துக்கணும், அது எரர் என்னன்னு பார்க்க, என்ன இதுன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து பிரிண்ட் தான். பிரிண்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வர மானிட்டர்ஸ்லாம் வந்து ஹை அண்ட் மானிட்டர்ஸ் தான் எல்லாமே வருது. எல்லாமே நல்லா இருக்கும். அதுல எந்த போட்டோ நீங்க பார்த்தாலும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அது உண்மை கிடையாது. மானிட்டர் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஃபூலிங் யூ. உங்களோட நீங்க எடுத்ததுல எங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எங்க நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணணும், எல்லாமே நீங்க கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து பிரிண்ட்ல தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ அட்வைஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், நான் வரவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், நீ எடுத்தது எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுல பெஸ்ட் 10 எடு, அந்த 10ல 5 செலக்ட் பண்ணு, 5ல 2 பிரிண்ட் பண்ணு. நீ மாசம் 2 பிரிண்ட் பண்ணினா ஒரு வருஷத்துக்கு 24 படம் பெஸ்ட் ஆஃப் யுவர்ஸ் கலெக்ஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ பிரிண்ட்னும் போது நீங்க வந்து எடுத்து பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஒரு பெட்டில் போய் படுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த பிரிண்ட் எடுத்து ஒரு வாட்டி, இல்ல ஆல்பத்துல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆல்பம் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி நீங்க எடுத்த இந்த என்ன செட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் ஹவு யூ கேன் ஆக்சுவலி come up in photography. So print is very important.
ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கருத்துக்களை பகிர்ந்தீங்க, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தீங்க, உங்களுடைய ஃபேமிலி எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் நிறைய பிக்சர்ஸை வந்து எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு கலை நயம் மிக்கதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோகிராஃபர்ஸ் கூட, லெஜெண்டரி போட்டோகிராஃபர்ஸ் கூட நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய இந்த கலெக்ஷன் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் சார். ரொம்ப நன்றி. சந்தோஷம்.